வந்ததுக்கு. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் வந்திருக்கீங்க, அது ஒரு எல்லா மன திருப்தியாக இருக்கும், ஆத்மா சாந்தி அடையும். ரொம்ப தேங்க்ஸ் பாலாவுக்கு. கூடயே இருக்கான், கூட பிறந்த மாதிரி. எவ்வளோ பண்ணியிருக்கான், எவ்வளோ ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் பாலாவோட சேர்ந்து ஃபுல்லாக எல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக. நல்ல மனிதன். ஒரு நடிகன் வந்து அனாதையாக போகக்கூடாது. அதனால தான் குடும்பத்தில் ஒருத்தனா நான் வந்தேன். மிச்ச நடிகர்கள் சார்பாகவும் ஸோ அவனுக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 20-25 வருஷமா திரைத்துறையில் இருக்கவர், பல படங்களில் துணை நடிகராகவும் நடிச்சிருக்காரு, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய இறுதி மரியாதைக்கு கூட பெரிதளவில் நடிகர்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ கலந்து கொள்ளலை அப்படின்றது. அவருடைய அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற அவருடைய நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மட்டும்தான் கலந்து, பெரிய அளவில் யாருமே வரல. இல்லை, இன்னைக்கு இதில் ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் இல்லை, வீட்டில் இருந்தேன். நியூஸ் கேள்விப்பட்டோடனே முடிச்சுட்டு வந்தேன் நான். அது மாதிரி சில பேர் வந்து கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க, அது வர முடியாது. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வரணும். ஒரு கலைஞன், நம்ம சக நடிகன் கண்டிப்பாக வரணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வரணும். இது சிறிய நடிகரா பெரிய நடிகரா அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய நடிகைங்க அவங்களுக்கு வந்து யாருமே வராமல் அந்த காலத்திலே நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம உண்மையிலே அந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரணும். ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது. இது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இதுக்கு வரலைன்னா அப்புறம் வேற எதுக்கு வர்றது? கல்யாணத்துக்கு கூட போகாமல் இருந்துடலாம், இறப்புக்கு வராமல் இருக்கக்கூடாது. என்னோட இது ஆத்மா சாந்தி அடையணும். பாவம் வேற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் லைஃப்ல. அதே மாதிரி வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பல நடிகர்கள்ட்டையும் சரி திரைத்துறையில் வந்து உதவி கேட்டு வந்தார். அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய பேட்டிகள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாரு. இந்த சங்கங்கள், நடிகர் சங்கங்களோ இல்லை இருக்க சங்கங்களோ இல்லை பெரிய நடிகர்களோ யாராவது அவருடைய உடல்நிலை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பண உதவி அதை பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இல்லை. ஜென்ரலாக இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன். அப்போது வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறனால எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கோம். ப்ரொடியூசர் கவுன்சில் அது மாதிரி நடிகர் சங்கத்திலேயும் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு. இவர் எப்படி இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரா வச்சாரா என்னன்னா, அவர் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் கிடையாது. எடுத்தோம், நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் கிடையாது. ரெண்டாவது ஏற்பட்ட நடிகர்கள் இடையில தனுஷ் சார் வரைக்கும் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் உடல்நிலையில் அவ்வளோ முன்னேற்றம் அடையலை. உங்களுக்கே தெரியும், ஏன்னா இந்த வேற லிவர் டிரான்ஸ்பிளேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளேஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். லிவர் டிரான்ஸ்பிளேஷனுங்கிற போது அதோட இதே தெரியும் உங்களுக்கு, சாதாரண விஷயம் கிடையாது, லட்சக்கணக்கில் ஆகும். ஸோ கடவுள் பார்க்கணும். தொடர்ந்து நடிகர்கள் வந்து பெரிதளவில், அதாவது ஒரு 50 வயதுக்கு உள்ளாகியே இறப்பது அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாச்சு. இப்போ தொடர்ந்து நிறைய வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இறந்துட்டு வராங்க. ஸோ ஒரு கலைஞராக, ஒரு நடிகராக உடல்நலத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது நீங்கள்? எல்லாத்தையும் மீறி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அது எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் குடிக்கிறது வந்து மிச்சவங்களோட கொஞ்சம் நடிகர்களுக்கு வந்து இயல்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸ் போகிற இடம், நடிப்பு, அந்த ஷூட்டிங்கோட ஸ்ட்ரெஸ், இதிலெல்லாம் குடிக்கும்போது பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். முதல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 99% யாரும் குடிக்க மாட்டான். ஆரியாவோ ஷாம், அதாவது இப்போ எப்பயாச்சும் அக்கேஷனாக வேணா இது பண்ணால் ஆரியாவோ எல்லாமே வந்து ஃபிட்னஸ், இப்போ நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட், அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சிகரெட் கூட யாரும் அவ்வளோ அடிக்க மாட்டோம், ட்ரிங்க்ஸும் அடிக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா, இப்போ ரோபோ இழப்புலாம் ரொம்ப பெரிய இழப்பு. அது ஒரு தடவை வந்து இண்டிகேஷன் கொடுத்து அவர் ரெக்கவர் ஆனார். எனக்கு அடுத்த தடவை தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நடிகர்கள் எல்லாமே, நடிகரின்னு கிடையாது, கொஞ்சம் இந்த தேவையில்லாத இந்த ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்பு போச்சுன்னா திருப்பி வராது. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் இதெல்லாம் வந்து யாரும்
எதுவும் பண்ணலன்னு சொல்றது வந்து என்னன்னா, நீங்க இப்போ ஒரு பெரிய நடிகர்களுடைய மரணங்கள்ல தான் சில பேர் பத்திரிகை ஊடகங்கள் கூட வருது. ஆனா நான் நடிகர் சங்கம் வந்து எவ்வளவோ நாடக கலைஞர்கள் எத்தனையோ மருத்துவ உதவிகள் செய்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. சமீபத்துல இந்த ராட்சசன் படத்துல தம்பி நடிச்சிருந்தார், சின்ன ராட்சசன். அந்த பையனுடைய மனைவியும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல இறக்குற தருவாயில இருந்தாங்க. ஆனா அதை காப்பாத்தி இன்னைக்கு அந்த தாயும் குழந்தையும் இருக்கிற காரணம் நடிகர் சங்கம் தான். இது வந்து மெம்பரா இல்லாட்டாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் எல்லா இடத்துலையுமே உதவி பண்றாங்க. சில பெரிய நடிகர்களுக்கு வர்றப்ப நீங்க அதை ஒரு கேள்வியா வைக்கிறீங்க. ஆனா அது இல்லாத எத்தனையோ கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மாத்திருக்காங்க. அண்ணன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு தப்பான செய்தியா அடிக்கடி வருது. சங்கங்கள் எதுவும் செய்யறது இல்லை. சங்கங்கள் எல்லா கொரோனா காலகட்டத்திலே வந்து ஆமா ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் நம்ம எல்லாருக்கும் மெம்பர்ஸ்க்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்க அமௌண்ட் போட்டுட்டே தான் இருந்தோம். எல்லா உறுப்பினர்களும் முக்கியமான உறுப்பினர் எல்லாமே பண்ணோம். அது மாதிரி நடிகர் சங்கத்துல இருந்தும் நம்ம நான் திரைத்துறையில இருந்தா கூடயும் நாடக கலைஞர்களுக்கு வரைக்கும் நம்ம உதவி பண்ணியிருக்கோம். எவ்வளவோ கொடுத்துருக்காரு. எல்லாருமே பண்ணியிருக்காங்க. சில பெரிய ஆட்களுக்கு போய் சேராதப்போ அது நியூஸ் ஆகுது. பட் அவங்க அதை கேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய உணர்நிலையை ரொம்ப கேர் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் இருக்குல்ல. கண்டிப்பா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்திப்போம். நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். உங்களால முடிஞ்ச வரை இது போய் சேரும்.